பீட்ரூட் சட்னிக்கு பீட்ரூட் தோல் எடுத்துகிட்டு கழுவிட்டு குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. கடாயில் ஆயில் விட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு பாதி வறுபட்ட பிறகு 2 ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை, வறுபட்ட பிறகு வெங்காயம், பூண்டு, அதுவும் வதங்கிய பிறகு கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை, வத்தலும் போட்டு இப்போ நல்லா வறுபட்ட பிறகு பீட்ரூட் போட்டுக்கலாம். பீட்ரூட்டும் நல்லா வதங்கிய பிறகு இப்போ கூடுதல் சுவைக்காக தேங்காய் போட்டுக்கோங்க, துருவி போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சுக்கோங்க. ஆறின பிறகு ஜாரில் போட்டு லேசாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி 80% அரைச்சிடுங்க. தாளிக்க கடாயில் ஆயில் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வத்தல் பொரிஞ்ச பிறகு மணத்துக்காக காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க, தாளித்து நீங்கள் பீட்ரூட் சட்னியில் கொட்டிடுங்க. பீட்ரூட் சட்னி ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.